வீரா சீரியல் அக்டோபர் 8க்கான ப்ரோமோல என்ன நடக்குதுன்னா, பிரியா கிட்ட சந்தோஷ கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு சம்மதமான்னு வீட்ல இருக்கக்கூடியவங்க கேட்க, எனக்கு சம்மதம்னு பிரியாவும் ஒத்துக்கிறாங்க. தாலி கட்டுற நேரத்துல கரெக்டா பிரியாக்கு பார்த்து வச்சிருந்த மாப்பிள்ளையும் சந்தோஷுடைய அப்பாவும் அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. நீ எங்கடா போயிருந்தன்னு அரவிந்தோட அப்பாவும் அம்மாவும் கேட்க, என்னை யாரோ கடத்தி வச்சு கட்டி போட்டிருந்தாங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி சேதுபதியும் என் பையனை என் வீட்ல இருந்து கடத்தி இங்க கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்றாரு. கடத்திட்டு வரதுக்கு உங்க பையன் என்ன சின்ன பையனாங்க, அவன் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிதான் மணமேடையில வந்து உட்கார்ந்துருக்கான்னு ராகவன் சொல்றாரு. அப்புறமா சேதுபதி வீராவும் மாறனும் சந்தோஷ சாக்கு மூட்டையில வச்சு கட்டி கொண்டு வந்ததை போன்ல போட்டு காட்டுறாரு. அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பொறுக்கி பயல, நீ திருந்தவே மாட்டியான்னு ராமச்சந்திரன் மாறனை பார்த்து கேட்க, இதுல நானும் உண்டுன்னு வீரா நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. நாங்க மட்டும் அந்த மாதிரி செய்யலைன்னா இந்த கல்யாண வீடு இப்ப இளவு வீடா மாறி இருக்கும், பிள்ளைங்களுக்காக நீங்க 2 பேரும் விட்டு கொடுக்கலாமேன்னு சொல்ல, வீரா சொல்றது சரிதான்னு ராமச்சந்திரனும் ஒத்துக்கிறாரு. அப்புறமா பொண்ணோட அப்பாவும் மாப்பிள்ளையோட அப்பாவும் பழைய பகையை மறந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடியுது. ராஜா வீராக்கும் மாறனுக்கும் அவரோட நன்றியை சொல்றாரு. அப்புறமா வீரா தனியா நிக்கிறாங்க. மாறன் அவங்க கிட்ட போய், நீ சேர்த்து வச்சது காதலர்களை மட்டும் இல்ல, 2 ஊரையும் கூட. மத்தவங்க காதல் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற, ஆனா என் காதலை மட்டும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறன்னு சொல்ல, காதலை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்றும் கெட்டவ கிடையாது, ஆனா நீ என் மேல வச்சிருக்கக்கூடியது காதல் கிடையாது, டார்ச்சர். விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணோட கழுத்துல வலுக்கட்டாயமா தாலி கட்டி நீ என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. இப்போ நீ என் மனசுல கெட்டவங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கிற, அது என்னைக்குமே மாறாதுன்னு சொல்லிட்டு வீரா போக மாறன் சோகமா நிக்கிறாரு. இதோட ப்ரோமோ முடியுது.